முதலமைச்சர் விஜய் எடுத்த முக்கிய முடிவு. இடம் மாறுகிறதா தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகம்? ஜோதிடரின் ஆலோசனை மிக முக்கிய காரணமா? என்ன நடக்கிறது? குறிப்பாக தமிழ் தினசரிகளில் தொடங்கி ஆங்கில தினசரிகள் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகத்தை அது வாஸ்துப்படியா அல்லது நம்பிக்கையின்படியா ஏதோ ஒரு காரணத்தினால மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் இப்போது ஒரு பக்கம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. கடந்த காலத்தில் 91-96 காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க நம்பிக்கைகளோடு இருந்தாங்க. நம்பிக்கையின் மீது நமக்கு எந்த விதமான விமர்சனங்களும் இல்லை. ஒருவேளை அப்படியான ஒரு எராவை நோக்கி முதலமைச்சர் அவருடைய பிலீஃப் சிஸ்டத்தின்படி நகர்கிறாரா? அதில் அவர் இருக்கிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நிர்வாகவியல் சார்ந்து காவல்துறைக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அற்ற அல்லது பவுண்டரிஸ் இல்லாத ஒரு சுதந்திரம் என்பது அம்மையார் கொடுத்ததை போலத்தான் இவரும் இப்போது கொடுக்கிறாரா? அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி. தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இதற்கான இடத்தை பார்த்து வருகிறார்கள் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்றைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய செய்தியை பார்த்தோம்னா அவங்களுடைய டிஎன் கவர்மெண்ட் எக்ஸ்ப்ளோர்ஸ் மூவிங் செக்ரட்டரியேட் டு நியூ பிளேஸ் என்பதாக அந்த செய்தியை அவங்களுடைய சீனியர் மூத்த பத்திரிகையாளர் ஜொல்லி மாரியப்பன் அவர்கள் பதிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்க அது தொடர்பான ரிப்போர்ட்ஸ் பேசும்பொழுது அரசாங்கம் இது தொடர்பாக 17th செஞ்சுரி சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் இருந்து நகர்த்துவதற்கான வேலைகள் புதிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காம்ப்ளெக்ஸ் பில்டிங் அவுட் சைட் தி கோர் சிட்டி அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாங்க. அவுட் சைட் த கோர் சிட்டினா சென்னையை தாண்டி எனும்போது அது ஈசிஆராக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, பனையூர் அல்லது நீலாங்கரை பக்கமாகவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இதில் சொல்லப்படாத ஸ்கூப்பாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இதில் நிர்வாக ரீதியிலாக அப்படின்னா தினமலர் செய்தியை பார்ப்போம். தலைமைச் செயலகத்தில் இடம் மாறுவது முதல்வர் விஜயின் அலுவலகம், ஜோதிடர் ஆலோசனை காரணமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை போட்டுட்டு அதில் ஒரு ஸ்கூப் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து உச்சத்தில் இருக்க வேண்டும் என்றால் உயரமான கட்டிடத்தில் முதல்வர் அலுவலகம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பார்ப்பட்டதாகவும் இது இருக்கு என்றும் தினமலருடைய அந்த ஸ்கூப்பை பார்க்குறோம். முதல்வர் விஜய் அலுவலகத்தை தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை கட்டிடத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு இடமாற்றுவது தொடர்பான ஆரம்ப கட்ட ஆலோசனை நடந்து வருகிறது என்பது தினமலருடைய ஸ்கூப். இப்போ நம்ம முதல்ல இதை பார்த்துருவோம், அதுக்கு பிறகு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய செய்திக்கு வரலாம். ஏன்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் நீண்ட நாட்களாக இருக்கிறாங்க. சட்டசபை அரங்கு, அமைச்சர்களுடைய அலுவலகம், தலைமைச் செயலாளர், துறை செயலாளர்கள், இப்படி பல விஷயங்களும் உள்ளே இருக்காங்க. தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகங்கள் இவ்வளவும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளவுதான் இருக்குது. கோட்டை வளாகத்திலேயே இருக்கிற நாமக்கல் கவிஞர் மாளிகை, அதில் 10 மாடி கட்டிடத்தில் வேளாண்மை, நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணி, கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட 32 துறை செயலர்களின் அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அது டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு அங்கே பிரிவுகள் இருக்குது. ஒவ்வொரு பிரிவுகளுக்குமாக செக்ரட்டரியேட்ஸ்க்காக இருக்குது. அதனுடைய உச்சபட்சமாக டாப்பில் பார்த்தீங்கன்னா விசிகாவை சேர்ந்த சமூக நீதி அமைச்சர் வன்னியரசு அவர்களுடைய அலுவலகத்திற்கு இங்கு முதல் தளத்தில் அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்போ இவங்க உயரதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் எல்லாரும் வராங்க. கூட்ட நிகழ்ச்சிகளை சேர்ந்த தலைவர்கள் போகிறாங்கன்னும் போது முதல்வர் அலுவலகத்தில் இட நெருக்கடி ஏற்படுகிறதாம். ஏன்னா இப்போ இதற்கு முன்பாக இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் அதே கோட்டையில் தான் இருந்தாங்க. தினசரி யாருமே விசிட்டர்ஸே பார்க்க வராமல் இருந்துட்டு இப்போ தான் வராங்களான்னு ஒரு கேள்வி ஏற்படுது. பட் அவங்க சொல்லக்கூடியது இப்போ அவரை பார்க்க எக்கச்சக்கமாக ஆட்கள் வராங்கன்னும் போது இட நெருக்கடி ஏற்படுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சந்திக்க வருபவர்களும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். எனவே நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள 10வது தளத்தை முழுமையாக முதல்வர் அலுவலகமாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு என்டையர் ஃப்ளோரையே எடுத்து அந்த ஃப்ளோர் மொத்தமுமாக எடுத்துக்கலாம் என்கிற இடத்திற்கு நகர்த்துகிறார்கள். அங்கே கருத்தரங்கமும் ஆய்வு கூட்டமும் தான் பங்கேற்பவர்களுக்கு உணவருந்தும் கூடமும் இருக்குது. அதை வேறு இடத்துக்கு மாற்றிட்டு இதை செஞ்சிடலாம் என்பதாக வருகிறது. இட நெருக்கடி என கூறப்பட்டாலும் முதல்வர் தற்போது பயன்படுத்தும் அறை வாஸ்துபடி சரியில்லை. தொடர்ந்து உச்சத்தில் இருக்க வேண்டும் என்றால், ஏன்னா அவருடைய உச்சத்தை விட்டுட்டு வரேங்கிறத அடிக்கடி முதலமைச்சர் திரும்ப திரும்ப கிளைம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி பார்க்கும்போது உயரமான கட்டிடத்தில் இருக்கக்கூடியதுக்கு வாஸ்துவும் சரியில்லை அப்படிங்கிறதுனால உச்சத்தில் இருக்கணும் என ஆஸ்தான ஜோதிடர் அறிவுறுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் முதல்வர் அலுவலகத்தை கோட்டை கட்டிடத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகை கட்டிடத்திற்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. அதாவது டிஸ்கஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத தான் அவங்க அதிகார உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லைங்கிறாங்க. இப்போ இது ஒரு சைடு. நீங்கள் வெறும் ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் இதுக்குள்ளேயே அமைப்புக்குள்ளேயே கட்டிடத்திற்குள்ளேயே மாற்றுதல் என்பது ஒரு விஷயம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய
டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய செய்தி. அவங்க என்ன சொல்றாங்க, ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜினுடைய அந்த வரலாறு மற்ற விஷயங்கள் சொல்றாங்க. கடந்த காலத்துல ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட் 2010ல கலைஞர் ஆட்சி காலத்தில் அதுக்கான வேலைகள பார்த்தாங்க. பிறகு அம்மையார் வந்து அத வந்து இப்ப அது பல்நோக்கு மருத்துவமனையாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலாகவே இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ அப்ப அந்த ஓமந்தூரார் தேர்ந்தெடுக்கும்போது அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா 2011ல ஜெயிக்கிறாங்க. அத மருத்துவமனையா மாத்துனது நமக்கு தெரியும். அதுக்கு மாற்றா அவங்களும் கூட இடத்த மாத்தலாம் என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அந்த காலகட்டத்தில யோசிச்சாங்க. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜுக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தான் இருக்குங்கிறத அவங்க அறிவிச்சுட்டு, அந்த காலகட்டத்தில் பட்டினப்பாக்கமும் அதேபோல கிண்டியில் இருந்த பொதுப்பணித்துறைக்கான அந்த ஆய்வு நிலையம், ஹைவே ரிசர்ச் ஸ்டேஷன் இதெல்லாமும் கூட ஆல்டர்னேட் சைட்டாக பார்க்கப்பட்டது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹெரிடேஜ் பில்டிங்கா இருக்கும் பொழுது, நாமக்கல் கவிஞர் மாளிகை அப்படிங்கிறத நகர்த்தினாலும் கூட, ஒரு செக்யூரிட்டி ரிவ்யூ போயிட்டு இருக்கிறது. இப்ப அவர் இடம் மாறுவது அவருடைய பொசிஷன தகுந்ததாக இருக்கும் என்றாலும் கூட, அதுவே தொடருமா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்கிறது. ஏன்னா, அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ தாண்டி இப்ப சட்டமன்றத்தை அது ஆரம்பத்துல எலக்ஷனுக்கு முன்பாக அல்லது தேர்தல் முடிவெல்லாம் வருவதற்கு முன்பாக பேசப்பட்டது. அ இது பனையூருக்கே செக்ரட்டரியேட்டே கட்டி அங்க புதுசா ஒரு சட்டமன்றத்தையே கட்டலாமான்னு பார்க்குறாங்க. ஏன்னா, அங்கருந்து இவ்வளோ தூரம் இவரு டிராவல் பண்ணி வரணும். அப்படின்லாம் அது மீமாக ஒரு காலகட்டத்தில போடப்பட்டது. இது அது வந்து இப்ப ஒரு வேளை ஒரு ரியாலிட்டிய நோக்கி போகிறதா? என்கிற கேள்வியும் இந்த 2 செய்திகள வச்சு பேரலலா நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. இதில சம்பந்தப்பட்ட துறைகளை சார்ந்த முக்கிய அமைச்சர்கள் எல்லோருமே புதிய செக்ரட்டரியேட் காம்ப்ளெக்ஸ் கட்டுவதற்கான அந்த பேசிக் டிஸ்கஷன்ஸையே தொடங்கி இருக்கிறார்கள். தி ப்ரப்போசல் டூ மூவ் தி சிஎம்ஓ இஸ் அண்டர்கோயிங் எ செக்யூரிட்டி ரிவ்யூ அப்படின்னு ஒரு அஃபிஷியல் பதிவு செய்திருக்கிறார். அதே போல ஃபோர் ஷோர் எஸ்டேட், ஹைவே ரிசர்ச் இன் கிண்டி அதுவும் டாக்ஸ்ல இருந்திருக்கு. ஆனா இந்த 2 பிளேஸுக்குமே முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் குறிப்பிடுறாங்க. அப்போ ஒரு புதிய இடம் அப்படிங்கிறது வேலை செய்வதற்கானதை இன்னமும் அதுக்கான பேசிக் ரிசர்ச்ச பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்பதாக பதிவு செய்கிறார்கள். அப்ப இதுல என்னன்னா, ஹெரிடேஜ் புரொடெக்ஷன் கைட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, புதிய கட்டிடத்தை இப்போது கட்டுவதற்கான வழி இல்லை செக்ரட்டரியேட்டுக்குள்ள. இன்னைக்கு இருக்க எக்ஸிஸ்டிங்குள்ள பார்க்கிங் மத்த அமெனிட்டீஸுமே ரொம்ப காலமாகவே அ ஒரு நீண்ட சிக்கலாக இங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அப்படி பார்க்கும்போது புதிய இத நோக்கி நகர்வதுங்கிறது தான் சரியானதாக இருக்கும். இந்த கட்டடத்த இப்படியே டிஸ்டர்ப் பண்ண அதாவது ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நாடாளுமன்றத்தில புதிய கட்டடம் கட்டுனாங்க. பழசு என்ன பண்ணிட்டாங்க, வர்றவங்க அதுக்கு குறிப்பிட்ட அளவு அந்த டிக்கெட் இருக்கும் நினைக்கிறேன் வாங்கிட்டு, பழைய பார்லிமெண்ட்ட நீங்க சுத்தி பார்க்கலாம். அங்க இருக்க காந்தி சிலை இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு, இது பண்ணிட்டு, உங்களுக்கு அது ஒரு ஹெரிட்டேஜ் அதனோட சேர்ந்து அது ஒரு சுற்றுலா தலமாகங்கிற அளவுக்கு மாறிட்டு, பராமரிக்கிறோம், பாதுகாக்கிறோம்னு அதற்கு வந்து ஒரு குறைந்தபட்ச அளவுக்கான துணை ராணுவ பணியினர் சிலரை பாதுகாப்புக்கு போட்டுட்டோம்னா, அதோட முடிஞ்சு போயிரும். இந்த பக்கம் நார்மல் ஃபங்ஷனிங்கிற மாரி நடக்க ஆரம்பிக்குது இல்லையா? இப்படியான ஒரு திட்டத்தை நோக்கி இது நகர்கிறதா? அப்படிங்கிறது தான் கவனிக்கணும். நீங்க செஞ்சா அடுத்து உங்களுக்கு இருக்க ஆப்ஷன் அது ஒண்ணு தானே. ஸோ அப்படியாக இது நகர்கிறது. இது ஒரு கேள்வியாக வர்றத ஒரு பக்கம் வைப்போமே. கடந்த காலத்தில ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதில ஒரு கதையாக சொல்வாங்க. அது உள்ளபடியே அப்படிதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்களுக்கு தான் தெரியும். நீங்க வந்து தலைமைச் செயலகத்துக்கு வர வழியில அங்க கண்ணகி சிலை இருக்கு. ஒரு நியாயம் கேட்பதற்காக தன்னுடைய காயம் ஆறாமல் நீதி கேட்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய சிலை இருக்கும்போது, நீங்க அந்த பக்கமா வரீங்கன்னா, டெய்லி நீங்க அத கிராஸ் பண்ணி வர்றது அப்படிங்கிறது சரியா இருக்காது என்று அப்ப இருந்த ஒரு ஜோதிடர் ஒருவர் சொல்லி, அது சகுனமாக சரியில்லன்னு சொல்லி அது அப்புறப்படுத்தப்பட்டதாக ஒரு செய்தி ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியான விஷயங்கள் இருந்தது. 1996ல இவங்க எலக்ஷனுக்கு இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது, வாஸ்துப்படி அங்க இருந்த அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருந்த அந்த ரிட்டர்னிங் ஆஃபீசர் அந்த ரூமு, அந்த அறை வந்து இந்த திசையில இருக்கக்கூடாது. அந்த பக்கமா இருந்தா தான்னுட்டு, இரவோடு இரவாக இந்த பக்கம் செவத்த அந்த கதவ அடைச்சுட்டு பக்கத்துல செவரே உடைச்சு கதவ வச்சாங்க. அவங்க போய் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்தவங்க ஃபீல்ட்ல இருந்தவங்க. ஏன்னா செய்தியாளர்கள் வழக்கமா இந்த பக்கம் தானே டோர்ன்னு அங்க போனா, அங்க அவங்களுக்கும் அனுமதி இல்ல. மேடம் அந்த பக்கம் தான் வருவாங்க. அப்படிங்கிற மாரிலாம் வச்சது. ஐ திங்க் அந்த 2 தொகுதியில அவங்க போட்டிட்டாங்க இல்லையா? பர்கூர்ல 96ல அவங்க வந்து பர்கூர்ல ஒரு சுகவன திட்ட சமயத்துல, அங்க ரிட்டர்னிங் ஆஃபீசர் கிட்ட இருந்த அறைய இரவோடு இரவாக வாஸ்துபடி மாற்றியமைக்கப்பட்டதுன்னு அன்னைக்கு ஃபீல்ட்ல இருந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படியான விஷயங்கள நம்ம பார்க்கும்போது, அது சரி, தவறுங்கிறத தாண்டி ஏற்கனவே ஒரு கட்டிடம் இருக்கு. அது தேவைதானாங்கிற இடத்துலருந்து நம்ம அத அணுகுனோம்னா, அதுக்கான பதில் வேறையாக இருக்கும். நம்பிக்கையின் பார்ப்பட்டு யாகம் செய்வது அதெல்லாம் அவங்க அவங்களுடையது. இப்ப முதலமைச்சர் அவர்களே கூட பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அறையில வந்து அங்க ஒரு
சிலுவை குறியிருந்தது அப்படின்லாம் ஒரு ஃபோட்டோஸ் வந்தது, சர்ச்சையாச்சு. அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் சார்ந்தது. கவர்னன்ஸுக்குள்ள அந்த பயஸ் அப்படிங்கிறதோ அல்லது ஒரு சார்புத்தன்மை வருது அப்படின்னா, நம்ம அதை தான் கேள்வி கேட்க முடியும். இதில் ஏன் 91, 96 ஜெயலலிதா அம்மாவோட நம்ம இதை இணைச்சு பார்க்கிறோம்னா, ஒரு பார்வை அன்றைக்கு காவல்துறைக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம ஒரு ஃப்ரீ ஹேண்டா அம்மையார் கொடுத்திருந்தார்கள். அவங்களுடைய பாதுகாப்பு என்றேன்னா, அதற்கு முன்பாக அந்த தேர்தலுக்கு முன்பாக தான் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது நடக்குது. அதற்கு பிறகு இவங்களே என்ன பண்றாங்க, இங்க வந்து எப்படி அங்க எஸ்பிஜின்னு ஒண்ணு பிரதமருக்கு பாதுகாப்புக்கு இருக்கோ, அதே மாதிரி இவங்க இங்க ஒரு காவல் பேரலல் இதை உருவாக்குறாங்க. இதுல என்னன்னா, நீங்க எப்பயுமே பேரலா நீங்க சிங்கப்பெண் பாதுகாப்பு படை உருவாக்கும் போது கூட நாம் எழுப்பிய கேள்வி, ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் காவல்துறை இருக்கு இல்லையா, இதுல ஒரு விங்காக அவங்க போய் அட்டாச் ஆவாங்களா, இல்லை இவங்களுக்கு பேரலல் ஒரு ஹெட்டு, அவங்களுக்கு கீழே அந்த ஃபோர்ஸு என்று இது தனியாக பேரலாக இயங்குமான்னு கேட்டோம். எப்போதுமே அப்படி நீங்கள் ஒன்று பேரலாக உருவாக்கிடுறீங்கன்னா 2 தரப்புக்கும் இடையிலான அது மோதலாக, அதிகார மோதலாக மாறுவதற்கான வாய்ப்பு எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும். யார் பவர்ஃபுல் அப்படின்னுட்டு அவங்களுக்குள்ள அது ஒரு ஈகோ கிளாஷ் ஆகவும் மாறி பெரிய அளவுக்கு ஆட்சிக்கான சிக்கலாகவும் பல நேரங்களில் தலைவலியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிகாரத்தை அந்த காலகட்டத்தில் அவங்க ஜெயலலிதா அம்மையார் உருவாக்கிய சிறப்பு படையில் இருந்தவர்கள் சிட்டியில் இருக்கக்கூடிய கமிஷனரில் தொடங்கி பலரையுமே மூத்த அதிகாரிகளே மதிக்கல. அவங்க தனித்துவமாக எங்களுக்கு இருக்குது, மேடமே எங்களுக்கு டைரெக்டாக எங்களை உருவாக்கியிருக்காங்கிற வகையில் செயல்பட்டாங்க. அதெல்லாம் பெரிய குழப்பமாச்சு. பல நேரங்களில் முதலமைச்சர் வராங்கன்னு பொதுமக்கள் நிறுத்தி வச்சதோடு இல்லாமல் காவலர்களையும் இன்னொரு எக்ஸிஸ்டிங் போலீஸ் இதில் வந்தவங்களையும் கூட நிறுத்தி வைத்தார்கள் அல்லது அவமரியாதையாக நடத்தினார்கள். மேடம் நிகழ்ச்சி நாங்கள் தானே கட்டுப்படுத்துகிறோம், எங்களுக்கு தானே அந்த அதிகாரம்னு அவங்க லிமிட்டை தாண்டி பெரிய மோதல் எல்லாம் நடந்ததாகவும், அப்போ அது பியூரோக்ரஸிக்குள்ள உங்களுக்கு ஐபிஎஸ் அந்த டீமுக்குள்ள நடக்கக்கூடிய மோதலாகவும் அது மாறிவிட வாய்ப்பு இருக்கு. அப்போ அதெல்லாம் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, சிங்கப்பெண் பாதுகாப்புலையும் அந்த கேள்வி எழுந்து இப்போ அதுக்கு பிறகு அவங்க அதை வேறு விதமாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேள்வி எழுப்பப்பட்டதுக்கு பிறகு அதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. என்னன்னா, இப்போ காவல்துறையில் அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடங்கி பல விஷயங்கள் அன்றைக்கு நடந்த மனித உரிமை மீறல்கள், போலீஸ் எக்ஸஸ் எல்லாம் நடந்தபோது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் எப்படி மௌனமாக இருக்கிறாரோ, இதே பேட்டர்னில் இதை விட ரொம்ப டெப்த்தாக இருந்ததாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு ரெஸ்பான்சிபிள் பதில் இல்லை, எதற்கு பதில் சொல்லணும், நீங்கள் யார் கேள்வி கேட்குங்கிற இடத்துல தான் ஒரு அப்ரோச் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இப்போ வாச்சாத்திங்கிறது அன்றைக்கு நடந்த அந்த ஒரு விஷயம் இருந்து களத்திலிருந்து போராடியவர்கள் இன்றைக்கும் அவங்க இருக்காங்க. ஆவணப்பூர்வமாக பல விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு நெடிய போராட்டம். நம்ம அதை மட்டும் ஐசோலேட்டடாக பார்க்காம இன்றைக்கு பாருங்க, காவல்துறையில் நடக்கக்கூடிய இப்போ நேற்றைக்கு ஒரு காவல் மரணம் அப்படிங்கிற விஷயம் வெடித்து வந்திருக்கிறது. இப்போ வரைக்கும் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அது தொடர்பாக ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காவல்துறை அவர் மயங்கி விழுவதை போன்ற அந்த ஒரு சிசிடிவி காட்சியை வெளியிட்டு இங்கே பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் ஏறத்தாழ அந்த உடல் ரொம்ப நலிந்து போய் அவர் பேசிய வீடியோங்கிறது அக்ராஸ் மீடியா ரிப்போர்ட் ஆகிடுச்சு. அது செய்தி ஊடகங்களில் தொடங்கி காட்சி ஊடகங்கள், அச்சு காட்சி ஆகட்டும், அதே போல் சோஷியல் மீடியான்னு பல வகையிலும் ஆயிடுச்சு. அவருக்கான உடற்கூறாய்வு அறிக்கைகள் வரும் பொழுது தான் அது ஆன காயமா, ஏற்படுத்தப்பட்ட காயமா அப்படிங்கிறது தெரியும். அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாக அரசாங்கம் இதில் காவல்துறையினுடைய அந்த உடற்குறைவு அறிக்கை வந்துமே சபரிவர்மன் வழக்கில் இப்போது வரை முதலமைச்சர் பேசினாரானா இல்லைங்கிறத போது, அப்போ காவல்துறையை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கும் முதலமைச்சர் அவர்கள் தவறு செய்கிற இடத்தில் அதை கரெக்டாக அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த லகானை இறுக்கி பிடிப்பாரானா முதலமைச்சர் அதை செய்வதாக அதுக்கான ஸ்பேஸோ ஸ்கோப்போ இருப்பதற்கு வழி இல்லைன்னு தான் இதுவரைக்கும் நம்ம பார்ப்பதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அப்படி செய்யலை அப்படின்னா அது 91, 96 அம்மையாரினுடைய அந்த ஒரு அடுத்த கட்ட வெர்ஷனாக தான் போகிற போக்கை பார்த்தால் அதுவே அதை விடவும் அவங்களுடையதே ஒரு மினியேச்சராக மாறிடுமோ என்கிற அளவிற்கு இன்றைக்கு முதலமைச்சர் அவருடைய கீழ் செயல்படும் துறையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ அஃப்கோர்ஸ் செக்ரட்டரியேட் என்ன வகையில் மாறுதுங்கிறத நம்ம டைம் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி மாறுகிறது அப்படின்னாலும் கூட நீங்கள் எங்கே வேணாலும் மாறலாம். உங்களுடைய கவர்னன்ஸ் என்னவாக இருக்கிறது, உங்களுடைய கவர்னன்ஸ் யாருக்கு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதெல்லாம் தான் கேள்வியாக பார்க்கப்படும். எந்த விதமான ரெகுலர் விஷயங்கள் அரசினுடைய செயல்பாடுகளில் சுணக்கங்கள் இல்லாமல் எந்த மாற்றம் நடந்தாலும் அது அரசினுடைய ப்ரெராகேட்டிவ் தான். அதில் நம்ம கருத்து சொல்வதற்கு அதை ஒரு எல்லைக்கு மேலே நம்மளால சொல்லவும் முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி பயணிக்கிறது.
உள்ளபடியே அது ஒருவேளை ஜோதிடருடைய ஆலோசனையாக இருந்தால் அது எந்த மாதிரி பலிக்கிறது? தான் ஓஎஸ்டி ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியாக வெளியில தெரிஞ்சு ஒரு நாள் தான் அந்த பதவியில இருப்பேன் என்றே கணிக்க முடியாமல் போன அதே ஜோதிடர் தான் இதையும் கணித்தாரா? அவருடைய கணிப்பு தொடர்ந்து அந்த உச்சத்திலேயே இருப்பதற்கான சாத்தியக்கூறை உருவாக்குகிறதா? காலம் பதில் சொல்லட்டும்.